இந்த சாப்பிடு. வாங்கிக்கடா. என்னடா? ஒண்ணு இல்லப்பா, ஒரு பக்கம் என் பொண்டாட்டி என்னை வெறுத்து ஒதுக்குறா. என் அண்ணனுங்கெல்லாம் என்னை எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனா இங்க நீங்க இதுவரை கொடுக்காத பாசத்தை கொடுக்குறீங்க. எல்லாம் தலைகீழா மாறிட்ட மாதிரி இருக்கு. போதும்பா, இந்த நிமிஷம் செத்துட்டா கூட சந்தோஷமா தான் போவேன். என்னடா பேசுற? தொலைச்சு போடுவேன் தொலைச்சு. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? டே, உன் வாழ்க்கையில இன்னும் நீ பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்குடா. என் ஆசை ஒன்னே ஒண்ணுதான்டா. எல்லாரும் முன்னாடியும் உனக்கு நான் உரிமையா ஊட்டி விடணும். உரிமையா உன் தோள் மேல கைய போட்டுக்கணும். என் பையன் உன்னை சந்தோஷமா அணைச்சுக்கணும். எல்லாம் நடக்கும்பா. சீக்கிரம் நடக்கணும்ல. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னது? நீ வீராவை திரும்ப உன்னை லவ் பண்ண வைக்கணும். எதே பா, நீங்களா இப்படி பேசுறது? டேய், ஆமாண்டா. இங்க பாருடா, சீக்கிரமா உன் பொண்டாட்டி மனச மாத்துறது எப்படி, அவளை எப்படி சரி பண்ணி உன் கூட வாழ வைக்கிறதுன்னு பாரு. தாண்டா கரெக்ட். டேய், அடுத்து உன் பொண்டாட்டி உஷார் பண்ண சொன்னாதானா தப்பு? நான் உன்னை சொந்த பொண்டாட்டி எதனால கரெக்ட் பண்ண சொல்றேன்? அடிதடின்னு 100 பேர் வந்து நின்னாலும் சண்டை போடுறல ஒரு பொண்ணு, அதுவும் ஏற்கனவே உன்னை உயிருக்குற லவ் பண்ண பொண்ணுடா. அவளை உன்னால கரெக்ட் பண்ண முடியாதா? மாறா, ஏய், அதெல்லாம் முடியும்டா. இது வரைக்கும் இந்த குடும்பம் அண்ணனுங்க வாழ்க்கைன்னு நீ தியாகம் பண்ணதெல்லாம் போதும். அது என்ன சொல்லுவாங்க சீரியல்ல சீசன் 2, அப்படி முழுக்க முழுக்க மாறன் வீரா லவ் ஸ்டோரியா தான் இருக்கணும். என்ன புரியுற? டேய், போய் நல்லா உன் லவ் ஸ்டார்ட் பண்ண. புரியுதா? ஆனா அவ என்ன, அவ ஏத்துப்பாடான்னு கேக்குறியா? டேய், இது வரைக்கும் அவ கண்ணை நேரா பார்த்து சாரி கேட்டிருக்கியா? எங்க அவ பார்த்தாலே திருப்பிட்டு போயிடுறா. எங்க போய் கண்ணை பாக்குறது?